நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பசங்க எதை என்ஜாய் பண்ணுவாங்க, எதை விரும்பும், அந்த மாதிரி ஒரு கதையை வந்து அவர் எடுத்து வச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் அவர் வந்து ரஜினியை வந்து இயக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஏன்னா அந்த படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை வந்து ஸ்ரீதரே வந்து பகிர்ந்திருக்காரு. ரஜினி வந்து பல காட்சிகளில் ஸ்ரீதர் சொன்னதை கேட்கணும், நேருக்கு நேரவே கேட்டிருக்காங்க. அவர் விரும்பினது யாருன்னா இளையராஜா. முடிவு பண்ணிட்டு இளையராஜா கிட்ட போய் அவர் கேட்கும்போது அவர் வந்து அப்போ ஒத்துக்கலை, இசையமைக்க ஒத்துக்கலை. அது ராஜா சாரே சொன்னது. ஸ்ரீதர் வந்து ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த அந்த காலகட்டத்தில் ரஜினி போய் அவரை சந்தித்து அவருக்கு பண உதவியெல்லாம் வந்து செஞ்சார். அந்த சமயத்தில் வந்து ஸ்ரீதர் சொன்னது, எனக்கு பண உதவியெல்லாம் இது வேணாம்ப்பா. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். ரஜினியை செதுக்கிய சிற்பிகள் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். ஏற்கனவே வந்து ரஜினி 50 அப்படின்னு நம்ம 2 ஆண்டுகளா பேசியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக ரஜினி 50 அப்படிங்கிறத யாரும் யோசிக்காததுக்கு முன்னே நம்ம ஒரு தொடராகவே வந்து ஆரம்பிச்சது நம்ம தான். அதை முடிச்சோம். ஏன்னா அது வந்து எல்லாருமே வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா, ரஜினி சென்னை வந்து அந்த நடிப்பு பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார்ல, அந்த சேர்ந்த வருஷத்தை கணக்கில் வச்சு நம்ம 50வது வருடம் அப்படின்னு பேசினா 2 வருஷமாக வந்து நம்ம அந்த இதை தொடரும். இப்போ அடுத்து வந்து நம்ம பேச போகிறது ரஜினி செதுக்கிய சிற்பிகள். ஒரு 3 இயக்குநர்களை பற்றி பேசிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஸ்ரீதர். ஆமாம், ஸ்ரீதர் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்குன்னு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்திய டைரக்டரில் ஸ்ரீதர் வந்து ரொம்ப முக்கியமானவர். இப்போ அந்த காலகட்டம் வந்து பிஆர் பந்துலு அல்லது பீம்சிங்கு இந்த மாதிரி இயக்குநர்கள் இருந்த காலகட்டத்தில் சினிமாவை வந்து வேற ஒரு கோணத்தில் காட்சிகளாக வந்து பதிவு பண்ணலாம், வசனங்களால் கடத்துறதை விட்டுட்டு காட்சிகளால் அந்த சினிமாவை வந்து நகர்த்தணும் அப்படிங்கிறத முன்னெடுத்த முக்கியமான படைப்பாளியாருன்னா ஸ்ரீதர். ஒரு நவீனத்தை கொண்டு வந்த ஒரு சினிமாவில். ஆமாம், கருப்பு வெள்ளை காலத்திலேயே வந்து அதை வந்து செஞ்சவர் ஸ்ரீதர். அப்படிப்பட்ட ஸ்ரீதர் வந்து அவர் வந்து கருப்பு வெள்ளை காலம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் 70களில் அப்போ கலர் படங்கள், அதுக்கப்புறமா வந்து ரஜினி கமல் இவங்க வந்த காலகட்டம் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து பயணம் பண்ண அந்த சினிமா அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 3 கட்டங்களாக பார்க்கலாம். அதை அந்த கல்யாண பரிசு காலகட்டம் ஒன்று, அதற்கு பிறகு அந்த இடைக்காலத்தில் அந்த ஊட்டி வரை உறவு அந்த மாதிரியான படங்கள், ரஜினி கமல் காலகட்டம், அதாவது 80கள். யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை அந்த அந்த பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சிலர் வந்து அந்த அப்டேட் இல்லாததுனால அப்படியே காணாமல் போயிடும். அது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், அது நிறைய பார்க்கலாம். இப்போல்லாம் பாக்யராஜ் சார் அடிக்கடி சொல்லுவார், நான் தான் வந்து அடுத்து புது படம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ இருக்கிற பசங்களை பார்த்தா ஒரே படம் எடுக்கிறான், அந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு ஹிந்தி மலையாளம் கன்னடம் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. நான் இந்த எனக்கு இப்படி ஒரு யோசனையாக தோணலைங்க. நான் வந்து ஒரு படம் எடுத்து அது சக்ஸஸ் ஆன உடனே அடுத்த படம் அப்படின்னு அதுக்கு போயிட்டேன். இது ஹிந்தி கொண்டு போகலாம், தெலுங்கு கொண்டு போகலாம், இப்படியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னாரு. சரிங்க சார், அவங்கெல்லாம் எத்தனை படம் சார் எடுத்திருக்காங்க? அதான் 2 படம் தான் எடுக்கிறான், 2 படத்தில் என்ன தீர்ந்து போகுது, பட் அந்த 2 படத்தில் எவ்வளோ முடியும் அவ்வளோ சம்பாதிச்சிடுறான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான காலகட்டம் இது. இந்த அப்டேட் இல்லாமல் போகிறதுனால காணாமல் போன இயக்குநர்கள் தான் நிறைய பேர். அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறதுன்றாங்கல்ல, அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்து சக்ஸஸ் காட்டின டைரக்டரில் ரொம்ப முக்கியமானவர் ஸ்ரீதர். இந்த கல்யாண பரிசு காலகட்டத்தில் அவர் ஒன்று எடுத்திருப்பார். அதுவே வந்து இந்த ஊட்டி வரை உறவு, நெஞ்சிருக்கு முறை இந்த மாதிரி படங்களில் அது ஒரு பேட்டர்னாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகை உன்னை ஆராதிக்கிறேன் இந்த மாதிரி படங்கள், அது வேற ஒரு பரிணாமத்தை வந்து காட்டியிருப்பார். கடைசி வரைக்கும் வந்து அவர் படம் எடுக்கணும், படம் அந்த இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகள் நிறைய நான் வச்சுருக்கேன், என்னை பயன்படுத்திக்கங்க இப்படி சொல்லிக்கிட்டே செத்து போனவர் தான். ட்ரெண்டை வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆமாம், அந்த ட்ரெண்டை வந்து அவர் கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் சக்ஸஸ் அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. நீங்கள் 80 கல்யாண பரிசு 60களில் எடுத்தார்ல, அதே இயக்குனர் 80களில் தென்றலை எண்ணெய் தொடர்ந்து ஒரு படம் எடுக்கிறாரு, 250 நாள் ஓடுது. மிகப்பெரிய வெற்றி அந்த படம். கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பசங்க எதை என்ஜாய் பண்ணுவாங்க, எதை விரும்பும், அந்த மாதிரி ஒரு கதையை வந்து அவர் எடுத்து வச்சிருப்பார்.
அந்த மாதிரி ஒரு இயக்குனர். அவர் வந்து ரஜினியை வந்து இயக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஏன்னா ரஜினி அப்போ அறிமுகமாகி பரபரப்பாக படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு வந்து 21 படம்லாம் பண்ண காலகட்டம் அது. அந்த டைமில் வந்து ஸ்ரீதர் வந்து அடுத்த ட்ரெண்டு இப்போ இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கணும். ஸோ நம்ம அந்த காலத்துக்கு விட்டுருவோம், இப்போதைக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கதையை பண்ணிவிட்டு அதை வந்து கமல் ரஜினி 2 பேரும் அதில் நடிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அன்னைக்கு கமல் ரஜினி தான் பொசிஷன். ஏன்னா கமல் அன்னைக்கு பெரிய நடிகர், ரஜினி வந்து வேகமாக வளர்ந்தவருக்கு ஈக்குவலாக வந்து நிற்கிறார். அப்போது இந்த படம் மட்டும் இல்லை, நட்சத்திரங்கள் மட்டும் இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கணும். இது வரைக்கும் ஸ்ரீதர் படங்கள் எப்படி இருந்ததோ அதிலேருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நினைப்பு. அதனுடைய விளைவு என்னென்னா, அது வரைக்கும் அவர் பயணித்தது ஏஎம் ராஜா இசையமைப்பாளரில், அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன், இவங்க கூட தான் வந்து அவருடைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. எல்லா படங்களிலுமே பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ஸ்ரீதர் படத்தில். இப்போ இந்த படத்துக்கு அன்னைக்கு ட்ரெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டரை போடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்படி அவர் விரும்பினது யாருன்னா இளையராஜா. அது எதனாலன்னா, தயாரிப்பாளர் பாலாஜி அவர் வந்து அவருடைய படத்துக்கு இளையராஜா போட்ட இசையை வந்து இவருக்கு அனுப்பி அதை கேட்டு பார்க்க சொல்லி, அதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளையராஜா தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணிட்டு இளையராஜா கிட்டே போய் அவர் கேட்கும்போது அவர் வந்து அப்போது இசையமைக்க ஒத்துக்கலையா. அது ராஜா சாரே சொன்னது. ஏன்னா ஸ்ரீதர் வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து படம் எடுக்கிறாரு, இவ்வளோ படம் எடுத்துட்டாரு, எல்லா படங்களிலும் பிரமாதமான பாடல்கள் போட்டது யாருன்னா எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதன் எனக்கு மானசீக குரு. அவர் கூட பயணம் பண்ணுறதை விட்டுட்டு என்கிட்ட வராரு அவர். அதனால அப்படி சொல்லியிருக்காரு. இந்த ட்ரெண்டு அப்படின்றதுனால இப்போ என்ன எம்எஸ் விஸ்வநாதனுடைய ட்ரெண்ட் என்ன குறைஞ்சி போச்சா? அவர் இசையெல்லாம் இப்போ பாடல்கள் அப்பயும் வந்து பெரிய ஹிட்டு அந்த காலகட்டத்தில் 70s. அதனால் வந்து நான் இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்லுவார். ஆனால் அதன் பிறகு அவரை கன்வின்ஸ் பண்ணி வந்து மியூசிக் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பி வாசு, சந்தான பாரதி அப்படின்னு அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. எனிஹோ அதுக்கு வந்து இளையராஜா இசை அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. இப்போ ஸ்ரீதருடைய அதாவது முற்றிலும் புதுமையான ஒரு கூட்டணியோட அந்த படம் உருவாகுது, இளமை ஊஞ்சலாடுங்கிறது. அந்த தலைப்பே ரொம்ப கவித்துவமாக இருக்குது. ரொம்ப அது ஸ்ரீதர் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தலைப்பு ரொம்ப ட்ரெண்டிங்கான தலைப்புகள் வந்த காலகட்டம். ஆமாம், நீங்கள் பாருங்க அந்த கடைசி காலகட்டம் கூட நீங்கள் வைக்கலாம், இளமை ஊஞ்சலாடு வைக்கலாம். குளிர்கால மேகங்கள்னு வச்சார் தலைப்பு ஒரு படம், பயங்கரம். அதனால் அந்த படம் வந்து உருவாகுது. அப்பயே வந்து அது பெரிய டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று பாடல்கள், அப்போ அந்த படத்தோட பாடல்கள் வெளியாகி மிகப்பெரிய சக்ஸஸ். அது வரைக்கும் வந்த எந்த படத்தோட பாடல்களையும் விட இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள், அதே போல் பாப்புலாரிட்டி அந்த அளவுக்கு எங்கே அது ஒழிக்காத இடமே இல்லை. இந்த ஒரே நாள் உனை நான் அந்த பாட்டம், என்னடி மீனாட்சிங்கிற அந்த பாட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த தண்ணி கருத்துருச்சுன்னு ஒரு சாங்கு, அது தாறுமாறு ஹிட். அது இப்போ வந்து குத்துப்பாட்டுன்னு சொல்லலாம். தாறுமாறு ஹிட் அந்த பாட்டு. அப்படி அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு. படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ஸ்ரீதருடைய அடுத்த இன்னிங்ஸ், 3வது இன்னிங்ஸு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படத்தை கொடுக்குறாரு. அதில் வந்து ரஜினிக்கு, அதாவது கமலுக்கு சமமான இடம் ரஜினிக்கு. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் ரஜினி வந்து கமலை மிஞ்சி நிற்பார். அந்த மாதிரி காட்சிகள் வச்சுருப்பார். அந்த படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை வந்து ஸ்ரீதரே வந்து பகிர்ந்திருக்காரு. என்னென்னா, ரஜினி வந்து பல காட்சிகளில் ஸ்ரீதர் சொன்னதை கேட்கலையா. அது சொன்னதை கேட்கலன்னா இவர் தன்னோட நோக்கத்தில் ஒரு நடித்து காட்டியிருப்பார். ஒன்றில் ஒரு படி இறங்கி வரார். அதில் அது கீழே கமல் நிற்கிறாரு, இவர் படி இறங்கி வரார். அவருடைய ஸ்டைலில் வந்து வருவார் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கே ஒரு ஸ்டைலில் வேகமாக நடந்து வர்றார். அப்போ ஸ்ரீதர் சொல்கிறாரா, இல்லைப்பா இப்படி இல்லை, நான் சொன்ன மாதிரி நடந்துவா அப்படின்றாராம். திரும்ப வந்து போயிட்டு அதே மாதிரி தான் நடந்து வர்றார். 3 முறை அப்படி எடுத்தாராம். அப்போ ஏப்போ நான் தான் இந்த மாதிரி வேணும்னு கேட்குறேன், நீ அந்த மாதிரி வர அப்படிங்கிறா. இல்லை சார், என்னுடைய ஃபேன்ஸ் வந்து இப்படி நான் வந்தேன்னாக்கா ரொம்ப விரும்புவாங்க, தேட்டரில் கைத்தட்டல் வரும் அப்படின்னு சொன்னாராம். ஸ்ரீதர் வந்து ஒரே ஆச்சரியம், நான் டைரக்டர், இந்த சீன் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து இவன் ஒரு மனசுக்குள்ளே வச்சு சொல்கிறாரு, எப்படி அது அப்படின்னு அவருக்கு ஒரே யோசனை நினச்சா, சரி என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டாராம். அவரோட ஸ்டைலில் தான் இறங்கி நடந்து வரார். ரெண்டாவது சீன், கையெழுத்து போடணும். ஒரு இதில் கையெழுத்து, ஃபைலில் கையெழுத்து போடணும். பேனா எடுத்து கையெழுத்து போடுவாங்க.
இவர் என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ நீளத்துக்கு ஒரு பேனா, இந்த பேனாவை எடுத்து பேனாவை நடுவில் பிடிச்சி அப்படி கையெழுத்து போடுறாரு. அந்த காட்சியை ஸ்ரீதர் வந்து ஆட்சேபனை பண்ணாராம். எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னாராம். இது என் ரசிகர்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி சொல்லி ரஜினி பண்ண அத்தனை காட்சிகளும் தியேட்டரில் போய் பார்க்கும்போது தவறாமல் அந்த இடங்களில் தான் ரசிகர்கள் கைத்தட்டி விசில் பிறகுதான். ஸ்ரீதருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தான். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ அண்மை காலத்தில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதில் ஸ்ரீதர் சொல்கிறாரு, தான் திரையில் எப்படி வந்தால் ரசிகர்களுக்கு பிடிக்கும், இன்னொன்று அந்த காட்சியில் நான் நிற்கிறது சீனில் பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படிங்கிறது ரஜினிக்கு வந்து முன்னாடியே தெரியுது. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு டைரக்டரால் தான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும், ஒரு நடிகனால் எப்படி இதை யோசிக்க முடியுதுன்னு ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு ஸ்ரீதர் பதிவு பண்ணியிருந்தார். இப்போ கூட அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஜெயிலர் 2ல ஆமாம், அந்த துணியை போது காலால் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அது அது அவர் தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. டைரக்டர் வந்து நான் இப்படி போட்டுக்கிட்டா அப்படி பண்ணிட்டான்னு கேட்குறாரு. டைரக்டருக்கு இவர் சொல்கிறார், நீ ஜஸ்ட்டு துணியை போடு போதும், ஒன்றும் பேசாத, ஒன்றுமே பேசாத, வசனமே இல்லாமல் அந்த காட்சியை அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இல்லை, ரஜினிக்கு அந்த விஷன் உண்டு, அதை சொல்கிறேன். அதை ஸ்ரீதர் வந்து உணர்ந்து பதிவு பண்ணிப்பார். அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு பாடல்கள் இல்லை, பாடல்கள் எல்லாமே ஹிட்டு, ஆனால் ஒரு பாட்டு கூட ரஜினிக்கு இல்லை. அது மிகப்பெரிய கோபம் ரசிகர்களுக்கெல்லாம். அதை வந்து அவங்க பல இடங்களில் வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. அது எப்படி வந்து இவ்வளோ பாடல்கள் இருக்குது, கமலை விட பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் ரஜினிக்கு எப்படி நீங்கள் பாட்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு வந்து நேருக்கு நேரவே கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. அதில் ரஜினியோட நடிப்பு எல்லாருமே வந்து பாராட்டி தள்ளினாங்க. அதுக்கடுத்து ஸ்ரீதர் இயக்கிய ஒரு 4-5 ஆண்டுகள் கழிச்சு இந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்த படம் பண்ணுறது மாதிரி ஒரு முயற்சி இருந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் லெங்க் ஆகிடுச்சு. இல்லை, ரஜினிக்கு டைம் கிடையாது ஆக்சுவலாக. அவர் ரொம்ப பிஸியாக நடிச்சு, அவர் பயங்கர பிஸி ஆகிட்டாரு. அதுக்கடுத்தே வந்து அவருக்கு இந்த பில்லா, அப்புறம் முரட்டுக்காலை, இந்த டைப் படங்கள் வந்துருச்சு. ரஜினி வந்து சோலோ ஹீரோ வேறு அப்போது, அதுக்கப்புறமா அதனால் அவரை பிடிக்க முடியல. ஆனால் ஸ்ரீதர் வந்து ரஜினிக்காக காத்திருந்தார். அந்த கதை வந்து என்னென்னா துடிக்கும் கரங்கள் அப்படின்னு ஒரு படம். அதுக்காக வந்து அதுக்கு முன்னே வந்து ரஜினி பாயும்புலி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுவும் மிகப்பெரிய வெற்றி. அந்த கூட்டணி அப்படியே வந்து இதில் ரீட்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதே ரஜினி, ராதா, ஜெய்சங்கர், அந்த மாதிரி அந்த காம்பினேஷனோடய வந்து இந்த படத்தை வந்து தொடங்கினார். துடிக்கும் கரங்களுக்கு வந்து இளையராஜா இசையமைக்க முடியல அவரால். அதுக்கு பதில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அதில் இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்துகிறாங்க. முதலாக அவர் இசையமைச்ச படம் ஒரு ரஜினி படம் தான். ரஜினி படம் துடிக்கும் கரங்கள். ஆமாம், துடிக்கும் கரங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் அது அந்த சூழல் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த படம் வந்து பெரிய வெற்றியை பெறலை. ஒரு 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 ஆவரேஜ் படமாக தான் அந்த படம் அமைஞ்சது. ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த படத்துக்கு தான் கிட்டத்தட்ட 100 அடிக்கும் மேலே ஒரு கட் அவுட் வச்சாங்க அலங்கார தேட்டரில். அது மறக்க முடியாது. அவ்வளோ செலிப்ரேஷன்னா அந்த படத்தை அப்படி அந்த ஆரம்ப நாளை அப்படி கொண்டாடினாங்க. ஆனால் வந்து அது ஒரு 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 வழக்கமான ஆக்ஷன் காமெடி படமாக போயிடுச்சு. ரஜினி எதிர்பார்த்த வெற்றி வந்து அந்த படத்தில் கிடைக்கல. ஆனால் அதில் ரஜினி, ராதா, ஜெய்சங்கர் இவங்களோட நடிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே போல் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தான் இந்த சந்தனம் பூசும் மஞ்சள் நிலம் அந்த பாட்டு இதெல்லாம். இதன் பிறகு வந்து ரஜினியும் ஸ்ரீதரை வந்து இணைவதற்கு அந்த வாய்ப்பு அமையலை. ஆனால் ஸ்ரீதர் வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆலய தீபம் அப்படின்னு ஒரு படம் பண்ணிப்பார், ரொம்ப நல்லா இருக்கும் படம், ரொம்ப நெகிழ வைக்கும் அந்த படம்லாம். அதே போல் தென்றலை எண்ணெய்த்தோடு அந்த படம் அவர் தான் பண்ணார். தென்றலை எண்ணெய்த்தோடுலாம் வந்து மிகப்பெரிய வெற்றி. தமிழ் சினிமாவில் வசூலும் சரி, அதிக நாள் ஓடினதும் சரி, அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அந்த படங்கள். காரணம், முக்கியமான காரணம் படத்தோட ஹீரோ இளையராஜா. 7 பாட்டு அந்த படத்தில், 7 பாட்டு வந்து பிளாக் பஸ்டர் சாங்ஸ். ஸ்ரீதரோட பயணம் இப்படி போகுது. இன்னொரு இனிய உறவு பூத்துது, அப்புறம் தந்து விட்டேன் என்ன இன்னொரு படம், அதில் தான் விக்ரம் வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார் கதாநாயகனா. இப்படி போது அவர் ரஜினிக்காக ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு ரஜினியை சந்திக்கணும், ரஜினி அதில் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் காத்திருக்கார். ஆனால் இவர் வந்து இவரோட பேட்டர்ன் மாறி போச்சு. இவருக்காக கதைகள், இவருக்கான ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு உருவாயிடுச்சு. அதனால் வந்து ஸ்ரீதர் கூட அவர் திரும்ப இணைகிற வாய்ப்பே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து ஸ்ரீதர் சொல்லிட்டே இருந்தார், ரஜினிக்காகவே நான் ஒரு கதை வச்சுருக்கேன், அட்லீஸ்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டை பயன்படுத்திக்கங்க அப்படின்னாரு. ஆனால் அதை பயன்படுத்த முடியல. அவர் இறுதி காலங்களில் ஸ்ரீதர் வந்து ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த அந்த காலகட்டத்தில் ரஜினி போய் அவரை சந்தித்து அவருக்கு பண உதவியெல்லாம் வந்து செஞ்சார். அந்த சமயத்தில் வந்து ஸ்ரீதர் சொன்னதுன்னா, எனக்கு பண உதவியெல்லாம் இது வேணாம்ப்பா, என்னை வந்து பயன்படுத்திக்கங்க, எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டதாக ரஜினி சாரே வந்து அந்த இரங்கல் கூட்டத்தில் வந்து தெரிவிச்சிருந்தார்.
அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டைரக்டர் அவர் ஆக்சுவலாக. ஸ்ரீதரோட பார்வையில் ரஜினி வந்து எப்படி தோன்றினார் காட்சிகளில் படத்தில்? அதுதான் அந்த இளமை ஒன்றாடுகிறது அனுபவத்தை தான் அவர் சொல்கிறாரு ஸ்ரீதர். நான் சொல்ல வேண்டிய என்னுடைய பார்வையில் என்னோட விஷயம் என்னவோ அது வந்து நடிக்க வந்து ஆரம்ப காலத்தில் அப்போ தான் வந்து புது பையன் அப்படின்னு தான் அப்போ பேர் ரஜினிக்கு. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வந்து அவனுக்கு தெரியுதுன்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்கிறது, எனக்கு ஒன்று ரொம்ப ஆச்சரியம், பிரமிச்சு போயிட்டேன். அது கூட அவருக்கு அந்த நம்ம சொல்கிறது கேட்காம அவர் ஒரு ஸ்டைல் பண்ணுறாருன்ற ஒரு உணர்வு அவருக்கு இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் போய் பார்த்த பிறகு தான் வந்து அவருக்கு புரியுது, என்னடா அது இவன் சொன்ன இடத்துல ரசிகர்கள் விரும்புறதை இவர் கெஸ் பண்றாரு, கணிக்கிறாரு, மனசை வந்து இவ்வளோ துல்லியமாக கணிச்சு இதை பண்ணுறாரு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தார் பின்னாடி. அப்போ தான் அந்த ரஜினி ரசிகன் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துட்டு இருக்கு ரஜினிக்கு, ரஜினிக்காகவே நடத்தின பத்திரிகை அது. அந்த பத்திரிகையில் வந்து அவரோட பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, ரஜினிக்குள்ளே வந்து பெரிய ஒரு இயக்குனர் இருக்கார், ஆனால் ரஜினி வந்து அதை காட்டிக்கிறது இல்லை எந்த இடத்துலையும். அதே போல் படம் இயக்கணும் அப்படின்னு வந்து அவர் எந்த இடத்துலையும் சொல்கிறதில்ல. ஆனால் தன்னுடைய தோற்றம், தன்னுடைய நடிப்பு இந்த திரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து அவர் கணிக்கிறாரு. இந்த காட்சியில் நம்ம எப்படி வருவோம் முன்கூட்டியே கணிக்கிறாரு. ஒரு இயக்குனருடைய விஷன் வந்து ரஜினிக்கு இருக்குது அப்படின்னு ரஜினியை அதுக்கான சுதந்திரத்தை அவரை இயக்குனர்களும் கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா, இவர் வந்து எப்பயுமே வந்து பெரிய அளவுக்கு தலையிடுறதோ அல்லது கம்பல் பண்ணி இதை மாற்றியே தீரணும் அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன், நான் ஏன்னா அதில் நடிகர் அவர் தானே, எப்படி வந்தால் நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியல, அதனால் நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன், கேட்குறது கேட்காது உங்கள் விருப்பம். அதைத்தான் நெல்சன் அண்மையில் நெல்சன் சொன்னதும் அதே தான். ரஜினி சார் வந்து எப்பயுமே வந்து அவருக்கு இருக்கிற கருத்தை வந்து சொல்லுவார். அதே போல் இந்த காட்சியில் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பார், நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் பண்ணுவார், இல்லைன்னா விட்டுருவார். இதுதான் ரஜினி பாலிசி. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த அவ்வளோ ஸ்மூத்தாக அவருடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு இயக்குனரை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.